நாங்கள் உங்களுடைய இறக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளை உடைய பெயருக்கு ஏற்ற உங்களுடைய புகழும் உலகின் கடையிலே வெளியேற்றுவதாக உங்களுடைய பலத்தை நீதியால் நிறைந்தது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை புதிய வாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக புதிய வாரத்துக்காக நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரை இருந்து அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள் பல துளைப்புகளிலே அவருடைய ஆசீர்வாதம் கிருபை எங்களை தாங்கியிருக்கிறது. இறைவார்த்தைகள் சுமை சுமந்து சுதந்திர போலே எல்லோரும் என்ற வாரங்கள் உங்கள் கிளை பார்த்த தருவது அந்த இயேசுடைய இயேசுவை ஒரு முறையும் இந்த பலியிலே சந்திக்கிற போது அவரிடம் எங்களை சரணாகதியாக எங்களுடைய வாழ்வின் சுமைகளை பாரங்களை ஆண்டவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு அழைப்பு தருகிறது. வாழ்வின் சுமைகள் பாரங்களோடு சொல்ல முடியாத சோகங்களோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்த நாங்கள் அந்த ஆண்டவரிடமுடைய பிரச்சனைகளை பாரங்களை தருகிற ஆறுதலை அவருடைய அடைக்கலத்தை எங்களுடைய வாழ்வை நாங்கள் கொண்டு சொல்ல இந்த பலியின் ஆற்றலை வல்லமையை சார்பாக கொண்டாடப்படுவோம். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களை சார்ந்த யாவற்றையும் ஆண்டவருடைய கருத்துக்களை கொடுத்த ஆசையை கிருபையை வேண்டி இந்த பலியை பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளை பலியை கொடுத்து நாங்கள் பொருட்களுடைய குறைகுற்றங்களை பாவங்களை பலவீனங்களை நியாயப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை அவருடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும்
இறைவா வீழ்ச்சியுற்ற உலகில் உம்முடைய திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீர். அதனால் பாவத்தினிடமே தலைவரந்துடைய விடுவித்த உடைய நம்பிக்கையாளர் புனித பேரின்பத்தை தந்து அவர்களிடம் நிலையான மகிழ்ச்சி அடைய செய்கிறார். உம்மோடு தூயாவிலும் தலைவராய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருச்செல்வமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 9, 11 தொடக்கம் 13 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்கு குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்கு குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுக்கு குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊழியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியலின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊழியர்களுக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போவீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை இதை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 25 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உங்களுடைய திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் அதனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் ஒன்றை வேறு எவரும் தந்தை அறியாமல் கூறினார். மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுவை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் செய்தி. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 14வது வாரத்துக்களை இன்றைய இறைவாக்கு வழிபாடுகள் ஆறுதல் தருகிற, நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை தருகிறது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் என்னிடம் வந்து அவர்கள் ஆறுதல் பெற்றுக்கொள்கிறார். மனித வாழ்க்கை நாங்கள் சென்று வருகிற பொழுது நாங்கள் சந்திக்கின்ற எங்களுடைய மனித வாழ்வு பல சுமைகளை ஆரங்களை கொண்டிருக்கிற வாழ்வாக மனித வாழ்வுகளை நாங்கள் செல்லுகிற பொழுது பல
பாரங்களை, சொல்ல முடியாத சுமைகளை நாங்கள் சுமக்கிறதை பார்க்கிறோம். கடன் சுமையாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள், பாவத்துக்குரிய காரியங்கள் என்ற பல சுமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிறோம். இந்த சுமைகள் பாரங்களோடு காணுகிற பொழுது இந்த பாரங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள் நமக்கு சொல்கிறோம். மனிதர்கள் அல்ல, அல்லது நாங்கள் சம்பாதிக்கிறவைகள் அல்ல எங்களுடைய அழைப்பு. மனிதத்துக்குரிய காரியங்கள் எங்களுடைய சுமைகளுக்கு பாரங்களுக்கு விடுதலை தர முடியாது, அல்லது நாங்கள் தேடுகிற ஆறுதலை அடைக்கலத்தை தர முடியாது. எங்களுக்கு விடுதலை தரக்கூடியவர், நாங்கள் எதிர்பார்க்கிற நிம்மதியை, அமைதியை எங்களுக்கு தரவல்லவர் ஆண்டவராக இருக்காமல் அவருடைய வார்த்தைகள் சொல்கிற ஆழமான நம்பிக்கைகளுக்கு செய்தியாக நாங்கள் அந்த ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். சுவை சுமந்து சொல்வது போலே எல்லோருக்கும் ஒரு அழைப்பை ஆண்டவர் தருவார். ஒரு திருமண விருந்துக்கு அழைக்கப்படுகிற போது அழைப்பு கொடுப்பாங்க, வாருங்கள். அந்த அழைப்பு, அந்த அழைப்பு வாருங்கள். திருமண வீடாக இருக்கலாம், இல்லத்தை நாங்கள் கொண்டாடக்கூடிய பல்வேறு அழைப்பு என்று சொன்னால் அந்த இல்லத்தின் கொண்டாட்டத்திலே இணைந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பை அந்த வீட்டாளர் இயேசு தன்னுடைய இதயம் என்கின்ற அந்த இடத்தை நாங்கள் ஆறுதல் தேடுவதற்கு, அடைக்கலம் தேடுவதற்கு, அமைதியை கண்டறிவதற்கு ஒரு அழைப்பை இருக்கிறார். நீங்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டும், நிறைய சம்பாதித்தவர்களாக இருக்க வேண்டும், பாவம் செய்யாத மனிதர்களாக இருக்க வேண்டும், பர்ஃபெக்ட் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை சொல்வது. யார் சுமையோடு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வாழ்விலே சொல்ல முடியாத சோகங்களோடு பாரங்களோடு இருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களிடம் பாருங்கள் சொல்கிறார். மனித வாழ்வை நாங்கள் பார்த்தால் எல்லோருடைய வாழ்விலும் இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது, சுமைகள், சொல்ல முடியாத பாரங்கள். இறக்கி வைப்பதற்கு யாரும் தங்களுடைய இதயத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டார்களா? நாங்கள் சுமக்கக்கூடிய பாரங்களை, எங்களுடைய சோகங்களை கேட்பதற்கு யாரும் தங்களுடைய செவிகளை, இதயத்தை திறக்க மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்பு எங்களுடைய மனித மனங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆலயங்களை தேடுகிறோம், திருப்பலிகளுக்கு செல்கிறோம், யாத்திரை செல்கிறோம், ஆன்மீக காரியங்களை சொல்லி நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம். எதற்காக சொன்னால் எங்களுடைய சுமைகளை இறக்கி வைப்பதற்காக. ஆலயங்களுக்கு எல்லாம் நடக்கிறது இதற்காக நிம்மதி தூய் ஆசிரியர் அழகாக சொன்ன ஆண்டவரை உமக்காக படைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய இதயம் உண்மையிலே இழைப்பாளர் வரைக்கும் என்னுடைய இதயம் அமைதியை காணலாம். வாழ்வில் பல துன்பங்களை, போராட்டங்களை சந்தித்த அகுஸ்தீனார் அவர் ஈச்சிலே வாழ்வில் உதவி சொல்கிற வார்த்தையும் உமக்காக படைக்கப்பட்ட என்னுடைய இதயம் உண்மையிலே இழைப்பாளர் வரைக்கும் அவை ஒருபோதும் அமைதியை கண்டுவிட முடியாது. அப்படின்னால் நம்முடைய வாழ்வுக்குள்ளே அமைதியை, நிம்மதியை தருகிறவர், நாங்கள் தேடுகிற அந்த மகிழ்ச்சியை, சமாதானத்தை தருகிறவர் கடவுளாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுக்கு சொல்கிறது. யாரெல்லாம் மறந்து சொல்கிறீர்களோ அவர்கள் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிற போது ஆண்டவருடைய இதயத்திலே, அவருடைய இதயத்திலே எங்கள் எல்லாருக்கும் இடம் இருக்கிறது. அந்த இதயத்துக்குள்ளே நாங்கள் இடம் தேட வேண்டும். மனிதர்கள் தர முடியாத அமைதியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு மனைவி சொல்கிறாள், என்னுடைய வாழ்வுக்கு பாதுகாப்பை தேடி என்னுடைய வாழ்வை, என்னுடைய கனவை, என்னுடைய இதயத்தை எல்லாம் என்னுடைய கணவருக்கு நான் கொடுத்தேன். நான் எதிர்பார்த்த அமைதி, நிம்மதி எனக்கு கிடைக்கவில்லை. நான் எதிர்பார்த்த அந்த வாழ்வின் நிறைவை, அமைதியை என்னுடைய கணவருக்கு கொடுக்கவில்லை. கொடுத்ததெல்லாம் கண்ணீரும், வாழ்விலை தோல்விகளும், நிறைவில்லாத, சந்தோஷம் இல்லாத வாழ்வை தான் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தார். நான் எதிர்பார்த்த நிம்மதியை எனக்கு அவர் கொடுக்க முடியும். ஏமாற்றத்தை, தோல்வியை தான் என்னுடைய திருமண வாழ்வை, குடும்ப வாழ்வை சொல்லுவார். என்னுடைய ஒரு நண்பன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்வின் ரகசியங்கள் எல்லாம் என்னுடைய நண்பனுக்கு நான் சொன்னேன். என்னுடைய வாழ்வின் நம்பிக்கை என்றால் அதை என்னுடைய நண்பன் என்று சொல்கிற அளவுக்கு அவருக்காக நான் வாழ்ந்த நட்பை, என்னுடைய உறவில் இல்லாமல் நான் பார்த்தேன். நான் பகிர்ந்த ரகசியங்கள் எல்லாம் அவர்கள் கட்டத்திலே அம்பலப்படுத்தினார். என்னுடைய நட்புக்கு அவன் துரோகம் செய்தார். நட்பு என்று சொல்கிற போது மனித உறவு
உறவுகள் என்று சொல்கிற போது, அன்பு என்ற போது அது வெறுப்பு என்று சொல்கிறார். என ஒரு தந்தை சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கடினமாக உழைத்தேன். நான் சம்பாதித்ததெல்லாம் என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக. என்னுடைய முதுமையிலே என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள். என்னுடைய நம்பிக்கை அவை உடைந்து விட்டது, உருக்குலைந்து. நானே வாழ வேண்டும் என்கின்ற நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன் என்று சொல்கிறார். மனிதர்களிடத்திலே மனிதர்களிடத்திலே நாங்கள் ஆறுதல் தரும்போது, எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் மனிதர்களிடத்திலே நாங்கள் வைக்கிற போது இத்தகைய ஏமாற்றங்களை, தோல்விகளை நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் சொல்கிறார், யாரெல்லாம் பாராட்டு இருக்கிறீர்களோ, வருந்தி சோதனங்களாக இருப்பீர்களோ, நீங்கள் எல்லாம் முன்னெடுத்துள்ளார்கள். மனிதர்களிடத்திலே தேட முடியாத, அவர்கள் தர முடியாத அந்த அமைதியை, மகிழ்ச்சியை ஆண்டு தரவில்லை என்றால் நாங்கள் ஆண்டவரிடம் மட்டுமே செல்ல வேண்டும். நாங்கள் சுமைகளை இறக்கக்கூடிய ஒரு இடம் ஆண்டவரிடம் வேண்டும். நாங்கள் சம்பாதிக்கிற காரியங்கள், சேர்த்து வைக்கிற சொத்துக்களும் சொல்வதும் தர முடியாத அமைதியை ஆண்டவரிடம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை சொல்லப்படுற இன்னொரு காரியம் இருக்கிறது. நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் சுமை தாங்கிகளாக மாற வேண்டும். அவருடைய வார்த்தை சொல்லுவது, நான் கனிவும் மனத்தாழ்மையுடையவர், உங்களுடைய பாரங்களை சுமப்பதற்கு நான் ஆயத்தமாக இருப்பேன், உங்களுடைய கிடைப்பாளர் அமைந்திருந்ததற்கு நான் ஆயத்தமாக இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய இருதயம் கனிவு கொண்டதாக இருக்கிறது, இரக்கம் கொண்டதாக இருக்கிறது. 1000 ஆண்டுகள் போல் இருந்த அந்த மக்கள் மீது இயேசு கனிவு கொண்டாக செய்தி நடத்திக்கிற போது, இயேசுடைய இருதயத்தில் இருந்திருக்கிறதுனால் கனிவு, இரக்கம். அன்னைக்கு சரணாக சொல்கிறார், நாங்கள் எல்லாரும் இறக்கத்தான் பிறந்தார்கள், சாகத்தான் பிறந்தார்கள், சாகர வரைக்கும் இறக்குற வரைக்கும் இறக்கத்தோடு இருக்கும். இயேசுடைய இருதயத்தில் இடம் பெறுகிற பிள்ளைகளாக, மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம்னால் எங்களுடைய பாரங்களை கடவுளத்தை கொடுக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்கிற மற்ற மனிதர்களுடைய பாரங்களை, சுமைகளை தாங்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். கனிவு, மகிழ்ச்சி, உண்மையான அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஏற்பட்டு சொன்னால் மற்றவர்களுடைய சுமைகளை தாங்கக்கூடிய உள்ளங்களாக, இருதயங்களாக கூடியது. இன்றைக்கு எங்களுக்கு காட்சி இல்லை, அமைதி இல்லை, அன்பு கனிவென்கிற அந்த அன்புகள் இதயத்திலே இல்லாத காரணம் மற்றவர்களுடைய சுமையை தாங்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. குடும்பத்திலாக பார்க்கிற ஒரு உண்மை யதார்த்தம். இன்னைக்கு பலர் பிரச்சனைகளோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை யாரும் கேட்பதற்கு என்கின்ற உள்ளக்குங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. என்னுடைய கருத்துக்களுக்கு, நான் சொல்ல வருகிற விடயங்களுக்கு என்னுடைய மனைவி சரி சாய்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய கணவன் என்னுடைய கதைகளை, என்னுடைய பக்கத்தில் இருக்கிற நீதியை, நியாயத்தை கேட்பதற்கு அவர் தயாராக இல்லை என்று சொல்லுகிற பல மனைவிமார்களை, தாய்மார்களை, பிள்ளைகளுடைய துன்பங்களை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை கண்டுகொள்ளுகிற பக்குவம் இன்றைக்கு பெற்றோருக்கு இல்லை. காரணம் அவர்களுக்குள்ளே கருவியை, ஆட்சியிலே, பொறுமை, சகிப்புத்தன்மை என்கின்ற அந்த மேலான வாழ்வின் பண்புகள் எங்களுக்கு இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதால் நாங்கள் சுமைதானிகளாக மாற முடியும். சுமைதானிகளாக நாங்கள் மாறுபடுவதால் இயேசுடைய இருதயத்தை நாங்கள் என்னுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறவர்களுடைய உள்ளத்தை அவருக்குரியதாக மாற்றிக் கொள்வதால் அர்த்தமாக இருக்கிறது. நாங்கள் செய்தியை பார்க்கிற போது பல மனிதர்களை பார்க்கிறோம். இயேசுவிடமிருந்து ஆறுதல் பெறுகிற, அமைதி பெறுகிற மார்த்தா மரியாள் இல்லத்துக்கு போகிற இயேசு அதிகமான நேரங்களில் அவர்களோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்டார் என்று பார்க்கிறோம். மரியா செய்கிற காரியம் எல்லாம் இயேசுவோடு அமர்ந்திருந்து, அவருக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் சொல்லுகிறதை கேட்பார் என்று சொல்லி நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் மரியாவோடு இருந்த வாழ்வின் சுமைகள் இந்த இயேசுடைய இதயத்துக்கு பரிமாறப்பட்டு கொடுக்கப்பட்டது. இந்த இயேசுடைய வார்த்தைகள் மரியாவுக்கு அமைதியை கொடுத்தது, நிம்மதியை கொடுத்தது. அவருடைய பாதங்கள் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு உணர்வை அவர் பெற்றுக்கொண்டார். அதனால்தான் மார்த்தாவை பார்த்தது ஆனால் இயேசு சொல்லுவார், மார்த்தா மார்த்தா, நீ பல காரியங்களை பற்றி, பலவற்றை பற்றி கவலைப்படுகிறார், உனக்கு தேவைப்படுவதெல்லாம் ஒன்றைதான். ஆண்டவருடைய அருகிலே இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது, அவருடைய இதயத்துக்குள்ளே எங்களுடைய பாதங்களை நாங்கள் அழைத்து வைப்பது. சக்தியினுடைய வாழ்க்கை
வாழ்விலை சுமைகள் ஆரம்பங்களை சந்திக்கிற அவன் சமூகத்தாலே ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட மனிதனாக இருந்திருக்கக்கூடிய சக்கை இயேசுவை பார்க்கிற பொழுது அவன் வாழ்வை அவனுடைய இல்லம் இயேசுவை பார்த்து சொல்லுவார், இன்று இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாயிற்று சொல்லுகிற போது அவனுடைய வாழ்வை மாற்றி பல மனிதர்களை ஈற்றிலே அவன் சந்திக்கின்ற ஒரு மனிதனாக மாறுவதை சக்கையினுடைய வாழ்வை பார்க்கிறோம். பல மனிதர்கள் வாழ்விலே பார்வையிடப்பட்டிருக்கிறவர்கள் பார்வை பெற்றார்கள். காரணம் இயேசுடைய பார்வை அந்த மனிதர்கள் மீது முடக்குவார்கள், நடந்தார்கள். வாழ்விலே நோய்களோடு வியாதிகளோடு இருந்தவர்கள் குணம் பெற்றார்கள். காரணம் இயேசுடைய இரக்கத்தை ஏதோ ஒரு திட்டத்தில் அவர்கள் அனுபவித்தார்கள், அவராலே தொடப்பட்டார்கள், வாழ்வை மாற்றிக் கொண்டார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதர்களாக இவர்கள் மாறுவதை நாங்கள் செய்திருக்கிறோம். இயேசுடைய இருதயத்துக்கு நாங்கள் நெருக்கமாக வருகிறதை இருக்கிறதால் அவருடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதால் அந்த கனிவை இரக்கத்தை எங்களுடைய வாழ்வுகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம். பெற்றோராக இருக்கிறார்கள், வளர்ந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த கனிவை, பொறுமையை, இரக்கம் என்கின்ற மேலான பண்பை எங்களுக்குள்ளே கொண்டிருக்கிறோம் என்று சிறிது பார்த்தோம். எங்களுடைய சாதாரண கடமைகளை நாங்கள் எவ்வளவு தூரம் பக்குவத்தோடு செய்கிறோம். கல்வி சார்ந்த கடமைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அந்த கடமைகளை செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நேற்றைய நாளிலே மறைக்கல்வி நடந்தது. சனிக்கிழமை மறைக்கல்வி பூசை 11ஆம் ஆண்டு பிள்ளைகள் இல்லை. 10ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடியது 2 வீடு. சரி, மோட்டர் சைக்கிள் கொண்டு வீடுகளுக்கு போனால் அம்மா மாதிரி சொன்னார், அதில் இன்னும் வெளுப்பையில் இந்த படத்துக்கு மட்டும்தான் ஒரு சில பெற்றார் தன்னுடைய கடமைகளை செய்கிறார்கள். அவர்களை நாங்கள் பாராட்டுவோம். கடவுளுக்குரிய காரியங்களை அவர்கள் சிறப்பாக செய்கிறதை நாங்கள் பாராட்டுவோம். இன்னமும் ஒரு சில பெற்றார் அது ஒரு சுமை, நாங்கள் மறப்பதற்கு இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது, கல்வியிலே அவர்களை ஊக்குவித்து கல்வியிலே வளர்த்தெடுப்பது என்பது மிக கடினமான காலம். இன்றைக்கு 30 வருடங்களுக்கு முன்பு இருந்த வாழ்வு சூழல் இன்றைக்கு வாழ்வியல் மாறி இருக்கிறது. உலக போக்குகள் அதிகரித்து இருக்கிறது. ஆன்மீகத்துக்கான தேடல்கள் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. கடவுளை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைமுறை இல்லாத போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழலுக்குள்ளே நாங்கள் பிள்ளைகளை அறிவு ரீதியிலும் ஆன்மீகத்திலும் வளர்ப்பது ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது, சவாலான காரியம். ஆனால் அந்த சுமைகளை நாங்கள் அழைக்கப்படுகிறோம். உங்களுக்குள்ளே பொறுமை, நம்பிக்கை பலமாக இருப்பதால் ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்வதிலே எங்களுக்கு ஆர்வம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த காரியங்களை நாங்கள் அன்போடு செய்வோம். எங்களுக்குரிய ஒரு கட்டாயமான ஆண்டவருடைய கட்டளை என்பதை நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவற்றை செய்வதற்கு முன்வரும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்க ஒரு பொறுப்பு இல்லை. ஒரு பொறுப்பை கொடுத்தா செய்கிற பக்குவங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை. அது குடும்பத்திலிருந்து ஒரு சிலருக்கு வருவதற்கு நாங்கள் வளர்க்க முடியாது. அம்மா அப்பா பொறுப்பாக இருந்தால் அவர்கள் பொறுப்புடையவர்களாக இருக்கப்படும். நிச்சயமாக பிள்ளைகளுக்கு தந்தையை போடுவார் பிள்ளை, தாயை போடுவார் நிச்சயம் பிள்ளை மகள் இருப்பார். என்றால் நாங்கள் வீட்டில் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதைத்தான் அவர்கள் பள்ளியில் வகுப்பறையை செய்வார்கள். உலகிலாக சொல்வார்கள், ஒரு பிள்ளையினுடைய முதலாவது பள்ளிக்கூடம் எது என்று சொன்னால் தாயுடைய மடி. தாயுடைய அரவணைப்பில் வளர்க்கிற பிள்ளை அந்த தாயைக்குடைய தாயை கற்றுக் கொடுக்கிறதை, தந்தை சொல்லிக் கொடுக்கிறதை, தந்தை முன்மாதிரியாக இருக்கிற அந்த காரியங்களை பார்க்கிற பிள்ளை நிச்சயமாக தந்தையை போல தாயை போல இருக்கும். இன்றைக்கு தலைகளாக இருக்கிற சூழலை நாங்கள் தாய்மொழி அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள், கடவுள் பயப்படுவர்களாக இருப்பார்கள், பிள்ளையை பார்க்க தலைகளாக. ஆனால் இது ஒரு சுமையாக இருக்கிறது. இந்த சுமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கூடாக, ஆண்டவர் உள்ளாக அவரோடு பயணிக்கிற மனிதர்கள் என்றால், நல்ல பெற்றவர்கள் என்றால், அந்த சவால்களை சுமைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற நாங்கள் முன்வருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற அழைப்புக்கு நாங்கள் செய்வோம். இன்றைய நற்செய்தியில் இன்னும் 2ஆம் வாசகம் ஊழியர்களின் சிச்சைகளுக்கு தங்களை கொடுக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக தங்களை மாற்றிக்
ஆட்கொள்ளாதவர்கள், ஆவியுடைய தூண்டுதலுக்கு தங்களை கொடுக்காதவர்கள், இந்த உலகம் சார்ந்த காரியங்களுக்கு தான் தங்களை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்துக்கு தங்களை விற்றுவிட்டு அவர்களாக இருப்பார்கள் சொல்றாங்க. ஆவியுடைய காரியங்கள், அன்பு, மகிழ்ச்சி, அறிவு, நன்மை என்கின்ற அந்த காரியங்களை நாங்கள் அறுவடை செய்ய வேண்டுமானால் எங்களுக்குரிய ஆண்டவர் கொடுக்கிற சுமைகளை நாங்கள் தாங்கிக்கலாம். அதற்கு கனிவு, காட்சி என்ற மேலான மனித பண்புகளை எங்களுடைய இரக்கத்தோடு நாங்கள் வாழுகிறோம். பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு நாங்கள் வாழுகிறோம். நிச்சயமாக நாங்கள் கடமையை செய்யக்கூடிய எங்களுடைய சுமைகளை தாங்கக்கூடியவர்களாக இருப்போம். பிள்ளைகளுக்கும் சரி, எங்களோட வாழுகிறவர்களுக்கும் சரி, ஆறுதல் கொடுக்கிறவர்களாக, துன்பத்திலே வேதனையில் இருக்கிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற இருதயத்தை கொண்ட மனிதர்களாக நாங்கள் இருப்போம். எனவே நாங்கள் கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போம். ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதைப் போல என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நாம் கனிவும் மனத்தாண்மையுடையவர் என்ற அந்த வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தாட்சியை, கனிவை என்னுடைய வாழ்வில் நாங்கள் கொண்டிருக்க ஆண்டவரிடம் அருள் பெற்றுக் கொண்டார்கள். எழுந்து எங்களுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கிறோம். ஆற்றலை புரிய வேண்டும் என்று
எங்களுடைய குடும்பங்களுக்காக கொண்டாடுவோம். குடும்பத்திலே அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செய்வதை குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளுக்காக கொண்டாடுவோம். என் குடும்பங்களை பிரிந்திருக்கிறவர்கள் மீண்டும் குடும்ப வாழ்க்கையை மேம்படவும் அன்புறவை தோழமையை எங்களுடைய திருமணமாக புரிந்து கொள்ள அவர்களுக்காக கொண்டாடுவோம். என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுக்காக கொண்டாடுவோம். ஞானத்தின் ஆவியாக அவர்கள் வழிநடத்தப்படவும் ஞானத்தின் ஆவியின் கொடைகளை பலன்களை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக கொண்டாடுவோம். என்னுடைய பங்கின் இளையோர்கள் இறையரசின் மதிப்பீடுகளில் விளமியங்களையும் சமூகத்தை கொண்டிருக்கவும் இளமை காலத்தை ஆண்டவர்களுக்குரியதாக அவர்கள் மாற்ற ஆண்டவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக கொண்டாடுவோம். யாரெல்லாம் வசதிக்க வேண்டும் சொல்லி பெற்றுள்ளார்களோ அவர்களுடைய கருத்துக்களுக்காக கொண்டாடுவோம். தனிமையிலும் புதுமையிலும் நம்பியாதிகளோடு வாழ்கிறார்கள் அவருடைய அடைக்கலத்தை ஆறுதலை குறைவாக கொள்ள வேண்டும் சொல்லி கொண்டாடுவோம். எங்களை ஆண்டு எடுப்பதற்கு நாம் விசுவாசத்தோடு நம்முடைய பிள்ளைகளாக பாதம் சமூகத்திற்கு எங்களுடைய தேவைகளுக்கு நமக்கு சித்தமானால் நாங்கள் விரும்பி கேட்கிறவற்றை எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். சகோதர சகோதரிகளே
கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, மன்னாத மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது யாகவே தகுதியும் நீதியுமாகும் உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரை முன்பராகவும் அறிவிக்கிறவராகவும் உங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியாக அவரிடத்தில் கருமையாவிலிருந்து பிறந்தார். அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வாழ்ந்தவரோடும் நினைவுகளோடும் சேர்ந்து நாங்கள் நம்முடைய மாட்சியை கூட குறைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உடைய தூயாமையை குழந்தைக்கான தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவார். அவர் பாடுபட குணம் கரைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நம்மை செலுத்தி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூடியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணவு. வண்ணமே இரவு நேரடியின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் செய்யப்படும் இதையை நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒன்றும் நின்று உமக்கு கூடிய முறையை தகுந்தவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூயாவியாகவும் சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய திரு நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை பகுந்தான் காந்தியும் எங்கள் ஆயுத ஞான பிரகாசம் ஆண்டகை நிலையான எல்லா திருடரையும் உடைய திருவை அங்கள் நடைபெற செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்த அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து நம்முடைய திருமகளையும் ஏற்றிடும் அனைவரும் மீது இறக்கமாயும் கடவுளின் கன்னி தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், நம் பாதுகாவலர் புனித பேதுரு, இவரையிலும் வகுந்தோராயிருந்தவராகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கொள்ளும் தகுதி பெற்று உங்கள் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை போல் வேற்றும் பரமருடன் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவர் மூவர் எல்லாம்
அமைதியாக பேச்சு நாங்கள் கரங்களை விரித்து நம்பிக்கையோடு செல்லுவோம்.
பெரும் சுமை சுமந்து சுதந்திர கோரி எல்லோரும் இடமாக அவர்கள் கைப்பாடுகள் ஆண்டவர் நம்மை கூறி உண்மையாக ஆண்டவரை ஆண்டுக்குரிய முறைகளாக நிறைவேற்ற நாங்கள் உண்மை வேண்டுகிறோம். அதனால் உண்மை பிடித்த முறைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளவும் உண்மையுடையதாக புகழ்ந்தேற்றவும் அருளியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இவ்வாறு வழிபாட்டினை சிறப்பித்த வடக்கு கொண்ட மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. வருகின்ற வார வழிபாட்டினை தெற்கு கொண்ட மக்கள் சிறப்பித்தார்கள். இன்று திருப்பலி முடிந்ததும் திருவிழாவுக்கான ஆயத்த பொதுக்கூட்டம் இடம்பெறும். எனவே ஆலயத்தை சார்ந்த அனைவரையும் கோவிலொன்று கூடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கல்விக்கு அன்பளிப்பு செல்வதுடன் அமரர் மடத்தின் கீரப்பன்வரன் டெல்லிகேஸ் ஆகியோரின் விண்ணப்ப வாழ்வு நினைவாக பிள்ளைகள் கல்விக்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பு செய்துள்ளனர். அமர்ந்தான பர்னாந்து எரோமியாஸ் மேரியன்சி ராசாத்தி ஆகியோரின் விண்ணப்ப வாழ்வு நினைவாக குடும்பத்தினர் கல்விக்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பு செய்துள்ளனர். நன்றி. இவ்வாறு திருப்பலிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளையும் இந்த கிழமை திருப்பலி இடம்பெறாது. ஏனைய நாட்களில் மழை போன்ற திருப்பலி இடம்பெறும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை விசேட திருப்பலியாக காலை 6:30 மணிக்கு திருப்பலி இடம்பெறும். இவ்வாரம் அன்பிய திருப்பலி எதிர்வரும் வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 10வது அன்பியத்தில் இடம்பெறும். அன்பிய திருப்பலி வருகிற வியாழக்கிழமை 10வது அன்பியத்தில் இடம்பெறும். எதிர்வரும் 11ஆம் தேதி சனிக்கிழமை உயிர் தாண்டவர் சமூகத்தால் நடத்தப்படுகிற தூய ஆவியாளருடைய புதுப்பித்தல் சிறப்பு வழிபாடு யாழ் புனித மரியன்னை பேராலயத்திலே காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெறுவதை ஏற்பாட்டு குழுவினர் அறிவிக்கிறார்கள். இந்த வழிபாடுகள் உயிர் தாண்டவர் சமூகத்தால் நடத்தப்படுகிற வழிபாடு கொழும்பில் ரைத்தியான குழுவினர் வைத்து வந்தவர் ரைத்தியான குழுவினர் இந்த வழிபாடுகளை செலுத்துவார்கள். பயன்பட விரும்புபவர்கள் இந்த வழிபாட்டை கலந்து என்பதுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் சனிக்கிழமை காலை 9:30 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை நடைபெறுவதை கேட்கிறோம். திருவிழாவினுடைய என்னுடைய ஆலய சுற்றுப்புற சூழலை சுத்தம் செய்கின்ற வேலைகள் ஒரு தேவை இருக்கிறது. எதிர்வரும் 23ஆம் தேதி நம்முடைய ஆலய திருவிழாவுக்கான முதலாவது நாள் கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கும். அதுக்கான வேலைகளை நாங்கள் இப்பொழுதே ஆரம்பிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஆலய சுற்றுப்புற சூழல் ஆலயத்துடைய முன்பாக இருக்கக்கூடிய கரப்பந்தாட்ட திடல் ஓரளவு சுத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் அதை சுற்றி வர இருக்கக்கூடிய இடங்கள் இன்னும் துப்புரவு செய்யப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே நாங்கள் துப்புரவு பணி ஆரம்பிக்கிறோம். பொது சிரமதான செய்ய வேண்டும். முன்பல்ல பல நாட்கள் இந்த சிரமதான பணி விடுபட வேண்டியிருக்கிறது. எதிர்வரும் வெள்ளி சனி ஆகிய தினங்களில் இந்த பொது சிரமதானத்தில் இடம்பெறும். இந்த பொது சிரமதானங்கள் நாங்கள் அனுப்பிய வலயங்களாக கூட இணைத்து செய்யலாம். ஒரு சமாதானமாக இருந்தாலும் 13 அன்பியங்கள் நாங்கள் இருக்கிறோம். அன்பிய குடும்பங்களிலே நாங்கள் வழிபாடுகளை ஆரம்பித்திருக்கிறோம். செய்தி பகிர்வுகள் இன்னும் அன்பிய திருப்பதிகள் கூட இடம்பெற தொடங்கியிருக்கிற நாங்கள் அன்பிய குடும்பங்கள் அன்பிய நோக்கி பலரும் இதை பங்கெடுத்து உங்களுக்குரிய அன்பிய குடும்பங்களுக்கு சொல்லி நேரம் நம்மிடம் இந்த காரியங்களை சொல்லி இந்த
ஆகிய நேரங்களில் மாலை 4 மணிக்கு இந்த சமாதானம் இடம்பெறுவதையும் அறிய தருகிறோம். அவர்களே மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு சரிப்பாக இருக்கிறார்களுக்கு மரக்கல்விக்கு வருகிற மாணவர்களுடைய தொகை குறைந்திருக்கு. பிரசங்கத்தை சொன்னது போல நேற்று மரக்கல்வியில் பிள்ளையாக காணிகள் ஆனால் நோட்டை போய் எடுத்துக்கொண்டு போனால் நிறைய பேர் வீட்டில் நிற்குது. அதை தெரியாது. 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிப்பாங்க. 11ஆம் ஆண்டு நேற்று ஆங்கிலம் கல்வி நிலையத்தால் நடத்தப்படுற வகுப்புகளில் கூட ஒரு சிலர் தான் விழுகிறார்கள். வாய்ப்புகள் வசதிகள் கொடுக்கப்படுகிற போது பெற்றார்கள் அதிலே கவனம் எடுக்க வேண்டும். நீங்கள்லாம் ஊக்குவிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களை கல்வியிலே ஆர்வப்படுத்தி வழிநடத்த வேண்டும். கடினமான சுமையான காரியம். ஆனால் பெற்றோராக எங்களுடைய கடமைகளை காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டும். செய்து மாணவர்களுடைய ஆன்மீக காரியங்களிலும் கல்வி சார்ந்த வழிகளிலே பொறுப்போடு நடத்தப்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடசாலை அதிபரிடமிருந்து அறிவித்தல் ஒன்று மாணவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்து சப்பாத்து போடுறாங்க, ஷூ போடுறார்கள், குறைவடைந்து இருக்கிறது. சப்பாத்து போடாமல் படிக்கிறது வரைக்கும் தொடர்ச்சியாக சொல்லுவேன். நிறைய காலம் போதெல்லாம் மறக்க வீட்டில் சொல்லுவோம். கேட்டு கூட நான் சொன்னேன் சொல்லியிருக்கேன். சப்பாத்து எல்லாருக்கும் இருக்குது. அரசாங்கத்தால் வவுச்சர் கொடுக்கப்பட்டு 2 தடவைகள் அந்த வவுச்சர் கொடுக்கப்பட்டு சப்பாத்துகள் வாங்கியிருக்கிறார்கள். ஒரு பிள்ளையிடம் இருக்கிறது. ஆனால் அதற்கு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலங்களில் அதற்குரிய நடைமுறைகளை, கட்டளைகளை, விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கணும். இது பெற்றார்கள் நீங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் அவர்கள் சப்பாத்து போடலை சொன்னால், ஷூ போடலை சொன்னால் பேக்கில் கொண்டு போச்சு போராடி நீங்கள் பேக்கில் கொண்டு போய் அங்கே போய் வகுப்பில் வச்சுட்டு உடனே அசம்பிளிக்காக போட்டுட்டு விளையாட நேரம் கல்வி போட்டு விளையாடுன்னு சொல்லுங்கள். தயவு செய்து மாணவர்கள்